வணக்கம். என்னோடய பேர் குமரன். நான் சைக்காலஜி முடிச்சிருக்கேன். எம்ஃபில் சைக்காலஜி முடிச்சிருக்கேன். பள்ளி உளவியல் சம்பந்தமாக நான் ஒரு 10-15 வருடமாக நான் பணியாற்றிட்டு வரேன். எனக்கு கலைத்துறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஒரு 2-3 வருடங்களாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதன் காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஷோ கலைமாமணி ஜெயராம் சார் தலைமையில் ஒரு 6 பேர் கொண்ட குழுவாக நம்ம இந்த குரூப் ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னுடைய படைப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கை மரம் சார்ந்த ஸ்கல்ப்சர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் கடல் ஓரங்களில் யூஸ்வலாக நான் வாக்கிங் போகிற எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. அங்கே ஒதுங்குகிற சில பொருட்களை கொண்டு இந்த படைப்பை நான் உருவாக்கியிருக்கேன். இப்போ ப்ளஸ் எனக்கு கிடைக்கக்கூடிய மரங்கள் அதை சார்ந்து நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஒரு கலவையாக சேர்த்து ஒரு உருவத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இந்த மாதிரி படைப்பு தான். இதில் இருக்க எல்லாமே கடல் ஓரங்கள்லேயும் மற்ற இடத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கான வரவேற்பும் இப்போது நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த பொருளை சின்னவீராம்பட்டினம் அந்த கடல் ஓரங்களில் எடுத்தது. பார்த்திங்கன்னா ஒரு காளான் எப்படி மேலே வருதோ அந்த மாதிரியான ஒரு படைப்பு ஒரு நாள் நான் போயிட்டுருக்கும்போது எனக்கு கிடச்சிது. ப்ளஸ் அது கூட சேர்த்து ஒரு நத்தை போன்ற ஒரு வடிவமோ அப்படின்றது இந்த மரம் சேர்த்து இது ஒரு முழு உருவமாக நான் இங்கே இது பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கல்ப்சர் பார்த்திங்கன்னா நான் வீராம்பட்டினம் பகுதியில், வீராம்பட்டினம் ஆறும் கடலும் சேரக்கூடிய அந்த பகுதியில் இப்போ இந்த குருவி மாதிரியான ஒரு உருவம் கிடைச்சிது. இப்போ அதையும் நான் பார்த்து எடுத்துகிட்டு இப்போ இதை பொதுவாக நம்ம பாலிஷ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த ஷீலர் அந்த மாதிரி இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான பாதுகாக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி யூஸ்வலாக பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த ஸ்கல்ப்சர் பார்த்திங்கன்னா இப்போ சைட்லலாம் அறுத்து இருக்குது, ஒரு தனி கட்டையாக. மற்றபடி இது இப்போ என்ன மரம் அப்படின்றது தெரியாது. இப்போ இந்த மண் அரிப்பு தண்ணியினுடைய வேகத்தில் அது சில இந்த கோடுகள் வரிகள் இதில் இது பண்ணி நான் என்னுடைய பார்வையில் ஒரு வயதான ஒரு தோட்டத்துக்குடைய ஒரு உருவமோ அப்படின்னு தெரியுது. சிலர் பார்க்குறவங்களுக்கு பிள்ளையார் போன்ற உருவமோ இதில் இப்போ தெரியுது அப்படின்றது சொன்னாங்க. நான் இதை ரெடி பண்ணி கீழே ஒரு பேஸ் ஒன்று கொடுத்து இதை பாலிஷ் பண்ணி இந்த மாதிரியான உருவத்தோட நான் ஒரு டிஸ்பிளே கொண்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருவமும் பார்த்திங்கன்னா நம்ம கடல் பகுதியில் ஓரத்தில் எடுத்தது தான். ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது ஒரு 2-3 யானைக்கான அந்த உருவம் தெரிகிற மாதிரியான ஒரு தோட்டம் தான் இருந்தது. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா என்ன மரம் அப்படின்றது தெரியல. இது நிறைய கலை இது பண்ண மாதிரியான நல்ல விஷயமும் இருந்தது. அது கூடவே நான் இப்போத்தியான சில மரங்கள் அதை நான் இப்போதான் நான் ஆர்ட்டை என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2-3 விஷயத்தை கலெக்ட் பண்ணி ஒரு உருவமாக மற்றவங்களுக்கு காட்சிப்படுத்துவேன். ஸோ அப்படி தான் இந்த இதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான மரமோ இதுவோன்றது எனக்கு தெரியாது. பொழுது பாலிஷ் பண்ண மாட்டோம். முதல்ல இந்த வார்னிஷ் அந்த மாதிரி இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான, இது கெடாமல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான என்னெல்லாம் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்கல்ப்சர் பார்த்திங்கன்னா நான் பூர்ணாங்குப்பம் கடல் பகுதியில் எடுத்தது. அதை பார்த்திங்கன்னா இதோட ஷேப்பு ஒரு மீன் போன்ற ஒரு உருவம், ஒரு வடிவமோ பார்த்தோன்னே எனக்கும் தெரிஞ்சது. அதை பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறிய கட்டையாக இருக்கலாம், பல இடத்துல மோதி மண் அரிப்பு தண்ணியோட அரிப்பு அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருந்ததுன்றது நான் பார்த்தேன். இது என்ன மரம் அப்படின்றது தெரில. பட் இது பார்க்குறதுக்கு ஒரு பழமையான மரம். இந்த தலை கண் இந்த மீன் அப்படின்ற விஷயம் இருக்குது. இதுக்கு ஒரு பேஸ் நான் ரெடி பண்ணணும். இப்போ சமீபத்தில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான கொஞ்சம் கோடுகள் இதே மாதிரியான ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு கட்டையும் சேர்த்து இது மொத்தமாக ஒரு உருவத்தை இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கல்ப்சர் பார்த்திங்கன்னா ஆற்று பகுதி ஓரத்தில் மணலில் புதஞ்சிருந்த இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதே ஷேப்லேயே இதான ஒரு மரம், கலரும் இப்படி தான் இருந்தது. ஸோ இன்னொரு நாள் நான் போகும்போது இதையும் நான் பார்த்தேன். கிண்டமில் ரெண்டுமே சேர்த்து வைக்கும்போது நல்ல ஒரு கலை இதுவாக பொதுவாக வெளில பார்க்கும்போது இப்போ இது ஆண் பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு உருவத்தில் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் ஆல்ரெடி பண்ணுற மாதிரி இதை நம்ம வார்னிஷ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி ஒரு நல்ல இதுக்கு
பண்ணிட்டுருக்கேன். இதுக்கான வரவேற்பும் நல்லா இருக்குது. பொதுவாக என்னோடய இது எல்லாமே இந்த மாதிரி ஆற்று ஓரத்தில், கடல் ஓரத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நான் கலெக்ட் பண்ணி அதை ஒருங்கிணைத்து ஒரு உருவமாக, ஒரு ஸ்கல்ப்சராக நான் இது பண்ணுறதுல பண்ணியிருக்கேன் எல்லாமே. வணக்கம், என் பேர் எஸ் பாஸ்கர். நான் வந்து பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஓவியம் படிச்சிருக்கிறேன். இப்போ குடிசை மாற்று வாரியத்தில் தினக்கூலி ஊழியராக இருந்துன்னு இருக்கிறேன். எனக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் கலர் ஓவியங்களை வந்து செஞ்சுக்கின்னு இருக்கிறேன். இது என்னன்னாக்கா, இப்போ நம்ம டெய்லி வந்து ரோட்டில் வந்து சைடில் போகும்போது அந்த சாலையோரத்தில் இருக்கிற அந்த வியாபாரிகள் அவங்க சம்மந்தப்பட்ட ஓவியங்கள்லாம் வந்து வரையணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். அது நல்லா அந்த வெயில் நேரத்தில் அவங்க அந்த ஷெட்டுக்குள்ளே உட்காந்துக்கின்னு எப்படியெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய ஓவியங்களில் இருக்கும். அந்த ஒளி நிழல் தான் முக்கியமாக, அந்த சூரிய வெளிச்சம், நல்ல அந்த மஞ்சள், அந்த மாதிரி வண்ணங்களை வச்சு வந்து செய்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம். இந்த ஓவியம் வந்து புதுச்சேரி பொட்டானிக்கல் கார்டனில் அந்த சைடில் இருக்கும் வச்சிங்களா, அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற இந்த மாம்பழம், வாழைப்பழம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. அது அந்த ஒரு பக்கத்தில் மட்டும் நல்ல நிழல் இருக்கும், ஒரு பக்கம் வந்து வெயில் இருக்கும். அந்த இடத்துல நடக்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் இது. அதை நான் என்னுடைய மொபைலில் எடுத்து வச்சுருக்குவேன். அதுக்கப்புறம் நான் அதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி வண்ணங்களை வந்து சேர்த்து நல்ல விதமாக அதை வந்து ஒரு ஓவியமாக வந்து மாற்றிருக்கிறேன். இந்த ஓவியம் எங்கே வரைஞ்சதுன்னா, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்பகுதியில் அந்த நியூ பார்ன் அந்த மாதிரி இடம்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இட்லி கடை, இடியாப்பம் விற்பாங்க. மர நிழலில் இந்த கிழக்கு பக்கத்துலேருந்து அடிக்கிற அந்த வெயில், அதோடைய அந்த நிழல்லாம் இருக்கிற மாதிரி அந்த சாலையோடைய அமைப்பு, அந்த மாதிரி விஷயங்களை இதில் வந்து வரைஞ்சிருப்பேன். இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா, உழவர் சந்தையிலேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற அந்த சைடில் இருக்கிற ஒரு இட்லி கடை, அந்த இட்லி கடையில் நடக்கிற ஒரு வியாபாரம். ஒரு அம்மா வந்து அந்த பக்கமாக நடந்து போகும்போது அங்கே வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் வச்சிங்களா. அந்த லைட்டிங் நல்லா அந்த பக்கத்தில் வந்து இந்த லைட்டிங் விழும், அவங்க மேலே அந்த லைட்டிங்கு, முன்னாடி இருக்கிற அந்த சூரிய வெளிச்சம், இதெல்லாம் அந்த ஓவியத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டாக வந்தது எனக்கு, நான் அதை செய்யும்போது. இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா, புதுச்சேரியில் லாஸ்பேட் ஏர்போர்ட் ரோடு, அதில் ஒரு சந்து, ஒரு நடுவில் இருந்து ஒரு சந்தில் இருந்து ஒரு மனிதர் வர்ற மாதிரி இருக்கும், ஒரு மளிகை ஷாப் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2-3 பேர் வர்ற மாதிரியாக இருக்கும். இது அந்த வெயில் நேரத்தில் நல்ல ஒரு காட்சியாக இருந்தது. அதை நான் என்னுடைய ஓவியத்தில் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த ஓவியம் வந்து மேட்டுப்பாளையத்தில் அந்த மார்க்கெட் சைடு, அதில் வந்து ஒரு வியாபாரி அவருடைய ஸ்கூட்டரில் வச்சுட்டு ஒரு ஷெட்டு போட்டு அதில் விற்கிற மாதிரியான ஒரு படம். அந்த மாலை நேர வெயிலில் அந்த பக்கத்துலேருந்து நிழல் இந்த பக்கமாக விழும். இது தான் அந்த ஓவியத்துடைய வந்து சிறப்பு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அந்த வியூவை நான் அப்படியே அதை காப்பி பண்ணி என்னுடைய கொய்யாப்பழம் விற்கிற ஒரு வியாபாரி அவர், அதை வாங்குறவங்க இந்த மாதிரியான அந்த லொக்கேஷனை எடுத்து அதை வந்து ஒரு ஓவியமாக, நீர்வண்ண ஓவியமாக அதை மாற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா, உழவர் சந்தையில் ஒரு பாட்டிம்மா, அவங்க வயசானவங்க, அவங்களும் இன்னொரு அம்மாவும் வந்து வியாபாரம் செய்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ஸ்கூட்டரில் வந்து வாங்குகிற மாதிரியான ஒரு சீனு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வியூ பண்ணி வரைஞ்சது இது. இந்த படம் பார்த்திங்கனாக்கா, ஒரு வியாபாரி அந்த சப்போட்டா பழம்லாம் விற்பாங்க. அதிகமாக நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்திங்கனாக்கா வந்து சப்போட்டா பழம் இந்த மாதிரி அந்த முஸ்லீம்ஸ் வச்சுங்க விற்பாங்க. இது ஒரு நல்ல அந்த கொடையோடைய அந்த நிழல் விடுற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. அந்த வியூவை நான் எடுத்து அது நல்ல ஒரு வாட்டர் கலர் ஓவியமாக வந்து மாற்றிட்டேன். இது வந்து அரியாங்குப்பம் மார்க்கெட். இது மார்க்கெட்டில் இந்த மாதிரி இந்த சாலை ஓரத்தில் விற்கிற விஷயங்கள், அங்கே சைக்கிளில் ஒருத்தர் இருக்கிறாரு, விலை பேசுகிறாங்க, இந்த மாதிரியான இவங்களுடைய அந்த ஒளி நிழல் அமைப்புகளோட இந்த ஒரு வியூ இருந்தது. அதை வந்து நான்
நீர்வண்ண ஓவியமாக மாற்றினது. இது பார்த்திங்கன்னா வந்து நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டு, அங்கத்திய அந்த மர நிழல், இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கோடைய வந்து நிழல், இதெல்லாம் அந்த லைட்டிங்லாம் நல்லா இருந்தது. அந்த வியூவை வந்து செலக்ட் பண்ணி இது ஒரு வாட்டர் கலர் ஓவியமாக மாற்றிருக்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் ஆர் ராஜகண்ணன். நான் யாமலம் கிராமத்தை சார்ந்தவன். நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பிஎஃப்ஏ விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். அடுத்தது சென்னையில் ஜெயலலிதா யூனிவர்சிட்டியில் எம்எஃப்ஏ விஷுவல் படித்தேன். ஸோ நான் வந்து ஒரு அரசு நுண்கலை ஆசிரியராக பணிபுரிகிறேன். எனக்கு பிடிச்சமான விஷயம் வந்து அனைத்து விதமான ஓவியங்களும் செய்வேன். போர்ட்ரேட் பண்ணுவேன், சிற்பம் பண்ணுவேன், இது போல் ட்ராயிங் பண்ணிட்டு வருவேன். எனக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறதுனால இந்த வண்ணத்து பூச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. இது இந்த வண்ணத்து பூச்சி ஏதோ ஒரு ஆக்ஷனில் எனக்கு கையில் கிடைக்கும் போது அதில் நுணுக்கமான பிரதிபலிப்பு, டிசைன்லாம் பார்த்தேன், வடிவமைப்பு. இப்போ அது எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து அதுலேருந்து ஒரு ஓவியத்தை நான் வரைய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இப்படி தான் தோணுச்சு எனக்கு இந்த ஓவியம். இதுலேருந்து அப்படியே பிரதிபலிப்பாக ஒரு மனித உருவத்தை சேர்த்து நான் வண்ணங்களாகவும் செஞ்சுருக்கேன், கோட்டு ஓவியங்களாகவும் பிரதிபலித்திருக்கேன். இதில் பலவிதமான தோற்றத்தில் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த வடிவத்திலிருந்து ஒவ்வொரு டிசைன் எவ்வளோ மைனூட்டான டிசைன். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுலேருந்து தான் வடிவத்தை பிரித்து எடுத்த மாதிரி எனக்கு ஒரு தோற்றத்தில் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த வண்ணத்து பூச்சி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வெண்மையாக காட்டியிருக்கேன்னா, இந்த அதனுடைய வடிவமைப்பை உதிரிட்டு வண்ணங்களை வந்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி. அதில் வந்து ஒன்றும் விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதில் வண்ணங்கள் டிசைன் பார்த்திங்கன்னா மைனூட்டாக அவ்வளோ நுணுக்கமான டிசைன் தன்னுடைய இயற்கை சார்ந்ததே வடிவத்திலே இருக்குது. இப்போ அதுலேருந்து வெளிப்படுத்தி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர மாதிரி டிசைன், அதுலேருந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுலேருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வியூ கொஞ்சம் சேர்த்துட்டு அது ஒரு பெண்கள் வடிவமாகவோ இல்லை மனித வடிவமோ ஆண் வடிவமாகவோ இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். இதுவும் அதேமாதிரி தான். ஒரு அந்த பூக்கள் மலர்லேருந்து அது மென்மையான அது ஒரு பட்டாம்பூச்சி, அந்த மென்மையாக இருக்கும்போது அந்த பெண்களை காட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு லவ்வபுளாக ஒரு தாமரை மலர்கள் எடுத்து அந்த பட்டர்ஃப்ளை மென்மையாக பறக்கிற மாதிரி அதுலேருந்து வடிவங்கள் சிதற மாதிரி கொண்டு வந்திருக்கு. எனக்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு இன்ஷியலாக ஒரு ஸ்டைல். என்னுடைய படங்களை பார்த்தாமே என்னுடைய பேர் சைன் தேவையில்லை. என்னுடைய படங்களை பார்த்தாமே ராஜகண்ணன் அப்படின்ற ஓவியங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அதை நோக்கி நான் பயணித்து வந்துட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் அந்த வடிவத்தில் ஒரு பறக்கிற மாதிரி மென்மையாக பறக்கிற மாதிரி அதில் வந்து மைனூட்டான டிசைன்ஸ் என்னென்னவோ டிசைன்ஸ் இருக்க மாதிரி அது சிதறல். அதில் நான் மலர்களை சேர்த்துருக்கேன், அவங்களுடைய கஷ்டத்தன்மையை பார்த்துருக்கேன். அப்படின்ற மாதிரி வண்ணங்களை பிரதிபலிப்பு அந்த கோடுகள் வந்து வேறு விதமாக காட்டியிருக்கேன். இது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் நான் வந்து ஒரு உருவத்தில் வந்து முக்கியத்துவம் தர மாட்டேன். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் அதுக்கு தேவையில்லை, அதோடைய சிறகுகள் மட்டும் போதும். ஏன்னா அது படத்தை வரைஞ்ச பார்த்தாமே உங்களுக்கு இது என்னுடைய ஓவியங்கள் என்றது தெரியும். அதில் பலவிதமான நுணுக்கமான என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஓவியங்கள்லாம் நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து அரசு கான்டெம்பரரி ஆர்ட் கேலரியில் நாங்கள் இதில் வச்சுருக்குறோம். அவசியம் வந்து பாருங்கள். நன்றி. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.